ஓகே வணக்கம் சார். சார். நான் மகிழ்ச்சி. கும்பகோணத்துலேருந்து டாக்டர் சேதுமாதவன் பேசுறேன் சார். வணக்கம் சார். சோதனையா ஒவ்வொரு கிளாஸும் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது திடீர்னு இந்த கேஸ் ஜாஸ்தியா வந்துறதுனால கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண மாரி போச்சு சார். இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். ஏற்கனவே நீங்க நெறைய சொல்லிக் குடுக்குறதுனால அதெல்லாம் சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். சார் வாய்ஸ் கேட்கலைங்க. எனக்கு மட்டும் தான் கேட்கலைங்களா? இல்ல சார், கட் ஆயிடுச்சு போல எல்லாமே இருக்கு. இல்ல குடுத்து சார், வச்சோம்னா, கிளியரா இல்லைங்க இருக்கு சார் சார். கட் அவங்க ஆயிடுச்சு. வாய்ஸ் மேல தான் மேல கேக்குது. எல்லாம் நெறைய கிளாஸ் எடுங்க சார். எல்லாருக்கும் வழிகாட்டுங்க சார். மிக்க நன்றி பாருங்க சார். சார், வணக்கம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே மகிழ்ச்சி சார். சொல்லிருங்க சார். அ சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருங்க. உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை சார். வாய்ஸ் கட் வாய்ஸ் ஆயிடுச்சு. கேட்கலையா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சார்? பேசலாம் சார். ஆமா சார், வாய்ஸ் கேட்கலாம். வந்துட்டேன் சார். சட்டை வேணாம், டாய் ஸ்டேஷன் விளையாண்டு தூங்க போறோம். அவ்வளவுதான், நைட் ஆயிடுச்சு. கேக்குதா? ஓகே சார் சார். மத்தவங்க மியூட் பண்ணுங்க சார், தயவு செய்து. பேசுறவங்க மட்டும் ஆன் பண்ணிக்கோ. சார் வணக்கம். இப்ப கேக்குதா சார்? சார் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. சார், கிளியரா அதான் சார். அதாவது என்னன்னா, நம்ம இந்த சர்வகட்டுகள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சார், கரெக்டா நீங்க இந்த கிளாஸ்ல இது பண்ணும்போது எல்லாமே கிளினிக்ல ஒரே கூட்டம் சார் அது. அது கூட்டம்னால கொஞ்சம் லேட்டாவே எல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி போச்சு சார். இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இது பண்ண வெளியே வர்றேன், உடனே ஒரு பேஷண்ட் வருது. அப்புறம் கிளினிக்கை திறந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நீங்க சரிங்க. பேசுறது கேட்கும். அதை மியூட்ல போட்டதுனால இங்க கிளினிக் பேசுறதெல்லாம் கேட்காது சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே. கிளாஸா இருக்கு சார் அது. இதுல இருக்கிறதுல பாதி விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பழைய மாணவர்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச நீங்க சொல்லியிருக்கீங்க சார். புதிய மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இன்னும் மேல மேல நல்லா நிறைய கிளாஸ் எடுங்க சார். இந்த வாஸ்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன், நீங்க அதெல்லாம் எடுங்க சார். ஒன்னொன்னா எடுத்து எங்களை உண்மைதாங்க சார். எல்லாம் கைட் பண்ணுங்க சார். நீங்க கொடுத்த வெள்ள இருக்க விநாயகர் நான் வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். எந்திரங்கள் அருமைங்க சார். எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் சொல்லிட்டு வரேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி சார். வாழ்க வரும். சார் வணக்கம், சிவசங்கர் சார். சார் வணக்கம். இன்னைக்கு மொத்தம் 93 பாயிண்ட் டவுட் கேட்டவங்களோடதையும் சேர்த்து ஃபுல் ஃபார்ம்ல ஓகே வந்து சார். அடிச்சிட்டீங்க இன்னைக்கு. ஆனா அதான் சார். இந்த 3 வருஷத்துல ஒரு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணி அந்த கிளாஸ் தள்ளி போய் நீங்க ஹேண்டில் பண்ணது இந்த சர்வகட்டுகள் கிளாஸ் மட்டும் தான் சார். ஷெட்யூல்ல ஆமாங்க சார். போயிடும் எல்லாமே. ஆனா இந்த கிளாஸ் ஆமா. மட்டும் ஒருவேளை எங்களுக்கு பெஸ்டா பெட்டரா கிடைக்கணுங்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி வந்ததா என்னன்னு தெரியல. ஆனா ஏற்கனவே நம்ம தாந்திரிக்ல நிறைய பார்த்துருக்கோம் சார். ஆனா இதுல வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா இந்த பாயிண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது சார். அது உண்மைதான். கொஞ்சம் நாளைக்கு சூரிய கிரகணம் சார். நம்மளது தெரியாது. ஆனா ராத்திரி நம்ம கிரகண கிளாஸ்ல எடுத்த அந்த பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் பண்ணலாம். தாராளமா பயன்படுத்தலாம். ரொம்ப சிறப்பா இருக்குது. தாராளமா பயன்படுத்தலாம். நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி சார். நெக்ஸ்ட் மந்த் வாஸ்து கிளாஸ் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா ஷெட்யூல்ல ஆமாங்க சார். வந்து நீங்க ஆயுத பூஜைக்குள்ள வந்து இந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிளாஸ் ஏதோ எடுக்கும்போது சொன்னீங்க, திருமண பொருத்த வகுப்பு எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். அதுக்கு ஷெட்யூல் அடுத்தடுத்து மாறிட்டே போயிட்டு இருக்கு சார். அதனாலதான் எனக்கு திருமண பொருத்தம் நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆபீஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திருமண பொருத்தம் மட்டும் உங்க ஸ்டைல்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்கோம். வரப்போகுது சார். அதுக்கு எல்லாமே ஷெட்யூல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கலாம்னு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்கலாம்னு ஒரு கிளாஸ் கூட எடுக்கலாம்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் சேர்றவங்களே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன படிக்கலாம், ஜோதிட சாஸ்திரப்படி அவங்க ஜாதகப்படி என்ன படிக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அடுத்த இன்னைக்கு காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சார், இது என்ன படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க இல்லையா? அப்ப அவங்க ஆமா சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜோதிட ரேட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க சார், இதுக்கு எந்த துறை தேர்ந்தெடுத்தா வெற்றி அடையலாம்னு கேக்குறாங்க சார். அது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. சரி பாப்போம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர்ல கிளாஸ் இருக்கு சார். கிளாஸ் இருக்கு. இல்ல நம்ம சார், அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எப்படி பிளான் பண்ணாலும் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நான் 2 விஷயம் சொல்லுவேன் சார். ஒன்னு தாந்திரிக்க, இன்னொன்னு சூஃபி. உங்ககிட்ட அதான். கத்துக்கிட்ட இந்த 2 விஷயமும் எனக்கு வந்து இன்னை வரைக்கும் சக்சஸ். அதனால வந்து உண்மைதான். இந்த 2 விஷயம் வந்து உங்க ஸ்ட்ரென்த். அதனால எதா இருந்தாலும் அதோட மிங்கிள் ஆகி வர மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பண்ணலாம் சார். உண்மைதான். பட் ரொம்ப இந்த ஒரு 2-3 நாள் சந்தோஷமா இருந்தது. நான் எடுத்து பேக் டு பெவிலியன் பாத்துக்கிறேன் சார். ஆனா ஷெட்யூல்ல வருவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மந்த் எப்படி சார்? தீபாவளிக்கு அப்புறம் வருமா அந்த கிளாஸஸ் எல்லாம்? இல்ல அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். நான் பார்த்துட்டு நான் ஷெட்யூல் செக் பண்ணிக்கிறேன் சார். எப்படி எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷெட்யூல் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் நிறைய ஆயிருச்சுங்க சார். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த 1 வீக் ஆயிரும் சார். அதுக்கப்புறம் தான் சார் ரீஷெட்யூல் பண்ணணுங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கு. அதனாலதான் அது சார் நிறைய மிஸ்டு அப்புறம் கால்ஸ் நிறைய. உங்ககிட்ட வந்து ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் சார்.
ஏன்னா இப்ப இந்த 3 வருஷமா அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய தாந்திரிக் படிச்சிருக்கோம், சூஃபி படிச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கும்போது புரியுறது. ஆனா அதை நாங்க ம் பிராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய டவுட் வருது. அப்ப அந்த ம் டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கோ இல்ல டவுட் செஷன் மாதிரி இருக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் ரெகுலரா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க ஒரு செஷன் மாதிரி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ணலாம் சார். அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் நிறைய ஐடியா வச்சிருந்தேன் சார். அது எதுவுமே இப்ப இந்த சமீபத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கு. ஃபியூச்சர்ல ம். கண்டிப்பா இதுக்கு எல்லாமே ஒரு பிளான் வச்சிருக்கேன் சார். ஒரு சரி. எப்படி ஒரு ஒரு ரீயூனியன் மாதிரி அந்த பழைய ம். இவங்க மாணவர்கள் எல்லாம் ஒரு ரீயூனியன் மாதிரி ஒரு கலெக்ட் பண்ணி நம்ம பேசினோம்னா நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. நிறைய நம்ம பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப சரிங்களா? நாங்க எல்லாமே ஒரு நீங்க சொல்லி கொடுக்கறது வரப்போகுது. நான் ப்ரொஃபஷனாவே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்படி ம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல சந்தேகம் வருது. கிளைண்ட்ஸ் சிலதெல்லாம் கேட்கும்போது நம்ம சமாளிச்சு அனுப்பிச்சிடுறோம். ஆனா அதுல ஒரு ம். அக்யூரசி கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம அவர்கிட்ட கேட்காம விட்டோமே. ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா செய்யும்போது தான் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. அப்ப புரியுது அதை சார், புரியுது. கிளாரிஃபை பண்றது எப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு செஷன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல அது பண்ணிக்கலாம் சார். அது அந்த மாதிரி இருந்தா ஏதாவது நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க சார். தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட முறையிலேயே போடுங்க. நம்ம கண்டிப்பா நான் கைட் பண்றேன். ஃபாலோ சரி பார்த்து. சார். தேங்க்யூ. சரி சார். மற்றவங்களும் ஓகே பேசட்டும். தேங்க்யூ சார். குட் நைட் சார். ஹாவ் ஓகே எ சார். நைஸ் டே. மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வாழ்க சார். வளமுடன். ம். நன்றி வணக்கம் நன்றி சார். சார். விவேக் சார். சார். வணக்கம் சார் அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கிய பிரபஞ்ச ரகசியத்தை பெருசா வெளில விட்டுருக்கீங்க. அதுக்கே எவ்வளோ நிறைய தடைகள் வந்துருச்சு. இருந்தாலும் நானும் அந்த சர்வசக்தி சொல்லிட்டே தான் நடக்கிறப்ப உண்மையிலே வெளில நீங்கள் நிறைய விஷயம் வெளில வந்திருக்கு சார். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக எல்லாரும் டெய்லி ஃபாலோ பண்ணுறப்ப இருக்க கஷ்டங்கள் தான் தெரிய வரும். நான் உண்மையிலே ஒரு உண்மை சார். முக்கியமான விஷயம் சார். நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ம் கிளாஸ்லேயே இது ஒரு பெரிய ரகசியம்னு சொல்லலாம். ம். ரொம்ப நன்றிகள் சார். எல்லாம் கிடைச்சவங்களுக்கெல்லாம் பாக்கியசாலிகள் தான் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிளாஸ் நல்லா நல்லா ரொம்ப நல்லா ஆக்டிங் சார். ஈஸியாக புரிஞ்சுதுங்க. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். நல்லா பண்ணீங்க சார் கிளாஸ். நன்றி. ஒரு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. போன வாரத்தில் கிரகண கிளாஸ் எடுத்தீங்க. அதில் டெய்லியும் காக்காக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. தானியம் கொடுக்கலாமா? அதுவும் கொடுக்கக்கூடாதுங்க சார். நான் வைக்கிறது இல்லை. பொதுவா ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போயிடலாம் மேடம். இப்ப வாரம் ஒரு டைம் ஏதோ ஒரு அதை கவனிக்காம டெய்லி அந்த டைம்ல கவனிக்காம ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அது மேல போட்டு விட்டீங்கன்னா போதும். அது நம்ம கவனிக்க கூடாது. அது பார்க்க கூடாது. காக்கா சாப்பிடுறதை நம்ம பார்க்க கூடாது. ஓகே சார். சரிங்க சார். சரிங்களா? அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. நிறைய நான் சொல்லியிருக்கேன். பட் அது இருந்தாலும் வேண்டாம். நீங்க ஆனால் தானி மாதிரி வைக்கிறீங்கன்னா தானி மாதிரி வச்சுட்டு வந்துருங்க. அது கவனிக்காதீங்க. அடுத்த நாள் ஏதாவது ஃபீல் பண்றதுன்னா ஃபீல் பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. சரிங்க சார். ஆனால் கூட நிறைய பறவை பறவைங்க. வேற, சாதாரணமா இருக்கக்கூடிய பறவைகள் வேற, காக்கா வேற. அதோட தன்மைகள் வேற, தத்துவம் வேற. அது வேற கான்செப்ட் அது. சரி, சரிங்க நான் சார். அதெல்லாம் கண்டிப்பா அது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வரும். காக்கானா ஆனால் என்ன, பறவைகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். பார்ப்போம். எல்லாமே வீடியோல சேர்ந்து வரப்போகுது. சாப்பிடுதுங்க சார். அதான் மேடம். அது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டா பரவாயில்ல. நீங்க கவனிக்க கூடாதுன்னு சொல்றேன். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். கவனிக்க கூடாது. புரிஞ்சுதுங்க சார். நன்றிங்க சார். அண்ணா பஞ்சபட்ச கிளாஸ் என்னைக்கு எடுப்பீங்க? எடுப்பாங்க. இல்ல ஃபியூச்சர்ல வருது மேடம். இல்ல பிளான் வச்சிருக்கோம். ஓகே ஜனவரி அந்த ரேஞ்சில பிளான் பண்ணிருக்கோம். ஜாமக்கோல் பிரச்சனை எல்லாமே ஜனவரிக்கு மேல வரும். அது வரைக்கும் எல்லா ஷெட்யூல் இருக்கு மேடம். ஓகே பார்ப்போம். எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஓகே தேங்க்ஸ். சரி. நட்சத்திர கிளாஸுங்க சார். அது வருதுங்க மேடம். இப்ப நெக்ஸ்ட் வீக் நட்சத்திர வருதுங்க. கிளாஸ். இன்னைக்கு எடுத்திருக்கணும் ஆக்சுவலா. அது ஆ. ஷெட்யூல் மாறிடுச்சு அது ஆக்சுவலா. அதனால அஸ்வின் நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வாரம் வந்து ஒரு கிளாஸ் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம். அது கண்டிப்பா வரும். எல்லா நட்சத்திரக்குமே நிறைய பேர் கேட்டாங்க. சார் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்காக நம்ம ஏற்கனவே நட்சத்திர கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஞ்சம் அப்டேட்டடா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வரப்போகுது. தேங்க்யூ சார். சரி. ஓகே சார் வணக்கம் சார். சார். சசிகுமார் பேசுறேன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த நீங்க அதாவது கான்செப்ட்ல இருந்து நீங்க பல்வேறு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லிருக்கீங்க சார். புரியாத விஷயத்த நிறைய புரிய வச்சிருக்கீங்க சார். அதான் சார். நன்றி. அதாவது இதுலயே அதாவது ஒரு பாடத்துல மட்டுமே குறியா இல்லாம மத்த உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே எல்லா பக்கமும் இருந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார். உண்மைதான். நன்றி சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். நிறைய படிச்சவங்க கிட்ட மத்தியில எங்களை மாதிரி இப்போதான் புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சார். அவசியம். பாத்துக்கலாம். ஓகே நன்றி சார். சார்.
நன்றி நன்றிங்க சார். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். குருஜி. மோகன் பாபு, பெங்களூர்ல. எக்ஸலண்ட் கிளாஸ். சூப்பராக இருந்தது. நிறைய 1 இல்லை 2 இல்லை, நிறைய இந்த மாதிரி இருக்குது நான் நினச்சே பார்க்கல. தாந்திரிக் கிளாஸ்ன்னு எப்படி இருக்குமோ என்னமோ இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாருடைய கண்ணையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. அதுதான் நல்ல விஷயம். இன்னும் நல்லா கிளாஸ் எல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நாங்கள் அட்டென்ட் பண்ணணுங்கிறது எங்களுடைய விருப்பம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும். தேங்க்ஸ் குருஜி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி சார். வாழ்க. சார் வணக்கம். வேற யாராவது பேசுறேன்னா பேசலாம் சார். வணக்கம் சார். வகுப்பு பத்தியான கருத்துக்கள் சொல்லலாம். சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். இப்போ நான் ரீசெண்டாக தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். அதோட வீடியோஸ்லாம் கிடைக்குமா ஆஃபீஸ் ரீச் பண்ணா? வாங்கிக்கலாம் சார், வாங்கிக்கலாம். எனக்கு தனிப்பட்ட ஓகேங்க முறையில் சார். மெசேஜ் அனுப்புங்க, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், மகிழ்ச்சிங்க சார். வாழ்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம். வேற யாராவது பேசணும் பேசலாம். இந்த கிளாஸ் மட்டும் பத்தி பேசுங்க. எனக்கு டைம் ஆயிருச்சு. பழைய கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க, அதை பத்தி பேச வேணாம். இந்த கிளாஸ் மட்டும் பத்தி பேசு. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தாந்திரிகங்கிறது மிகப்பெரிய லெவல்ல பரிகாரங்கிறது நம்மளுக்கு செலவு இல்லாம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு, நம்மளுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்க இவ்வளவு பரிகாரம் கொடுக்கறது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கு. அதே சமயம் பண்ணக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடியது மாதிரியும், செலவும் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பெருசா இல்லாத அளவும் எப்போ வேணாலும் பண்ணலாங்கிறது மாதிரியும் கொடுத்துருக்கீங்க சார். இது வந்து பல பிரச்சனையை தீர்க்கிறது மாதிரி இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு. எல்லாத்துக்கும் இது உதவும்னு நான் நம்புறேன் சார். ரொம்ப நன்றி நன்றிங்க சார். நம்பிக்கையோட பண்ணுங்க சார். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க. சரி. நன்றிங்க வணக்கம்ப்பா. சார். வாழ்க. வணக்கம் வணக்கம். மேடம். கிளாஸ் சூப்பரா இருந்ததுப்பா. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நடத்திருக்கீங்க. அதாவது என்னன்னா பேசுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா கொடுக்குறீங்க. ஃப்ரீயா பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு ஒரு பயம் இல்லாம அட்டன் பண்றதுக்கு முடியுது. இல்லைன்னா ஒவ்வொருத்தர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே பயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது. இப்ப கட்டுகள் உடைக்கிறதுங்கிறது வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படி உடைக்கிறதுங்கிற அந்த கான்செப்ட் தெரியாது. ஸோ பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒண்டி உப்பு மட்டும்தான் பரிகாரமா சொல்றது. இப்ப இது நிறைய ஆமா. விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இவ்வளவு ஈஸியான இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாம போச்சேன்னு வேற தெரியுது. அதனால ஓகே, நல்லா இருக்குமா கிளாஸ். சூப்பர். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி. வாழ்க. சார் வணக்கம் சார். மகேந்திரன் சார். வணக்கம் சார். சார் இந்த கிளாஸ் வந்துட்டு வேற பரிமாணத்தில் இருந்துச்சுங்க சார். இது வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காகட்டுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வேறவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சார் கிளாஸு. இந்த என்னங்கன்னா ஒரு அந்த திருக்குறள் கூட இருக்குதுங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும்னு அறிவுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த தோண்ட தோண்ட மணல் மாதிரி உங்ககிட்ட என்ன பொக்கிஷங்கிறதுன்னு எங்களுக்கே தெரிலங்க. நானும் ஆச்சரியாயிட்டேன். சார் வந்து எந்தெந்த லெவலில் இருக்கிறாருன்னு இன்னும் நிறைய போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறீங்க. அது இன்னும் தோண்ட தோண்ட எவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. வாழ்க வளரணும் சார். ரொம்ப சூப்பராக எடுத்தீங்க. அது மாதம் நாங்கன்னா கட்டணை தூரும் மாந்தருக்கு அறிவுன்னு உங்களை அப்படியே ஃபாலோ பண்ண அப்படியே கற்றுன்னு வந்தால் நம்மளும் லைஃப்பில் நம்ம முன்னேறலாம், நம்ம கிளைண்ட்டுங்க அவங்களுக்கும் அப்படியே முன்னேறலாம். சூப்பர் சார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு இஞ்சி பரிகாரம் சார். கொஞ்சம் நாளைக்கு முன்னே யாருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் பிரச்சனை இருந்துச்சுங்க. நான் நாளைக்கு என்ன அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா, இது மாதம் பண்ணிட்டு போன்னு. போயிட்டு எல்லாம் வந்தாங்க. அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்கள் தத்துவம், உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அது கற்றுன்னு உங்கள் குருமாருங்க உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தோட நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். உங்களுக்கு ஃபாலோ பண்ண நம்மளும் ஒரு லெவல்னா அப்படின்னு லெவல் இல்லைங்க, நம்மளும் கொஞ்சம் யாருக்குன்னு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் இம்ப்ரூவ் ஆகிக்கலாங்க. வாழ்க வளமுடன் சார். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். வாழ்க சார். சார் வணக்கம். வேற யாராவது பேசணும் பேசலாம். நான் பேசணுமா சார்? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த கிளாஸ் எப்பயும் போல நல்லா இருக்கு சார். கட்டுக்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப
கட்டுக்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு போல இருக்கு. அப்படியே நினைச்சிட்டு இது இருந்தேன். பண்ணிடுறேன். சிம்பிளா அடிச்சு சாதாரணமா அடிச்சு எடுத்து போயிட்டீங்க சார். ரொம்ப எளிமையா இருக்கு சார். எல்லாரும் சொன்ன மாதிரி எளிமையா வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு இது ஒரு 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 என்ன சொல்றது, வாழ்வியலோட சேர்ந்து வரக்கூடிய பரிகாரத்திலே முடிச்சுக்கலாம் சார் இத. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வேற ஆள்கிட்ட மத்த நபர்கிட்ட எல்லாம் போனோம்னா ஆயிரக்கணக்குல பல்லாயிரக்கணக்குல புடுங்கிட்டு ஒரு சிம்பிளா முடிச்சிட்டு போற வேண்டிய விஷயத்த பல வேலை பண்ணீங்க சார். அத சக்சஸா பண்ணவும் மாட்டாங்க சார். அது திருப்தியாவும் இருக்காது. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆனா இத ஆரோவ பத்தி பாத்தீங்கன்னா சார், என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு சொல்லி இது பண்ணி குடுத்திருந்தாங்க சார். ஆனா ஆரோவ பத்தி நீங்க பேசும்போது எனக்கு எளிமையா புரிஞ்சுக்கிச்சு. நீங்க ஆரா அட்டாக் எப்படி நம்மளுக்கு பண்ணுது அப்படிங்கிறது ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்ததால, ஓ நம்ம ரூட் வந்து இந்த இடத்துக்கு தான் கரெக்ட்டா வருது அப்படிங்கிற மாரி நான் என்னக்குள்ளார நான் இது பண்ணிக்கிட்டேன் சார். அதே மாரி இப்ப நீங்க இன்னைக்கு இந்த பரிகார லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சார், அந்த லட்சுமி கட்டு அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா என்ன பண்ணிரு எங்க அப்பா வந்து அடிக்கடி ஒரு வேலை பண்ணுவாருங்க சார். என்ன பண்ணுவாருன்னா, அவரு ட்ரெஸ்ஸு இல்லன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸு. எங்க குடும்பத்துல இருக்கவங்களுடைய அந்த ட்ரெஸ் வந்து அ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு இருக்கும் இல்லைங்களா? அத எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது குடுத்துருவாரு. அப்ப குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீங்க சொன்ன என்னுடைய எனக்கு அந்த ஆறாவ பத்தி தெரியாத டைம்லலாம் பாத்தீங்கன்னா குடுத்துருவாரு. இப்ப குடுத்துட்டாருன்னா, அந்த விஷயம் இன்னைக்கு நீங்க எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். அது ஏன் உண்மைதான். குடுத்தாரு? என்ன காரணத்துக்காக குடுத்தாரு? அது குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லி, இது இன்னைக்கு என்னுடைய வாழ்வியல்ல நான் பார்த்துருக்கேன் சார். இதே வந்து என்னுடைய ஃப்ரெண்டும் இதே நிலைமையில இருந்தாங்க சார். இப்ப அவன ம், கூப்பிட்டு ம், கேட்டாலும், அவனும் அதே தான் சார் சொல்றான். அவனும் வந்து இதே மாரி இதே மாரி நான் வந்து துணி குடுத்துருவேன். வீட்ல வந்து யாராவது அனாதை ஆசிரமத்துக்கு இவங்கலாம் வந்து அரிசி கேட்பாங்க. அரிசி குடுத்துருவேன். அப்படின்னு சொல்லி நான் சும்மா நீங்க சொல்லிக் குடுத்தீங்க இல்லையா? அந்த எதார்த்தமா அவன்ட்ட கேட்டேன். அப்ப கேட்கும்போது, "இது எப்ப இருந்து செய்ற? எவ்வளவு நாளா இருந்து செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் வந்து குறுகிய காலமா ஒரு 10, 11 வருஷம் நாமா இத செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளே எந்திரிச்சு நம்ம தான் வந்து வளர்ந்து வந்தோம் அப்படிங்கும்போது, நாம தானம் பண்ற இடத்துல இல்ல. சரி நம்ம வந்துட்டோம். நம்ம உண்மைதான். நிலைமையில இருக்கும்போது நாம பண்றோம் அவங்களுக்கு தானம். அதனால ம். நாம பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பண்ணும்போது இது எவ்வளவு நாளா பண்றோம்னா, அந்த எப்ப பண்ண ஆரம்பிச்சாரோ, அந்த இதுல இருந்து டவுன் அவர் சந்திச்சுட்டே இருந்திருக்காருங்க சார். அதுவும் உண்மைதான். குறிப்பா யாருக்கு நீங்க குடுத்தீங்க? அனாதை ஆசிரமங்களுக்கு குடுத்தீங்களா? யாருக்கு குடுத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு குடுத்திருக்காரு சார். அவங்க ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப லோல இருந்தவங்க. இன்னைக்கு ஹை பிட்ச்ல ம். இருக்காருங்க சார். இவரு லோ பிட்ச்ல இருக்காரு. உண்மைதான். அதே மாரி அந்த அனாதை ஆசிரமத்திற்கு அரிசி, அந்த துணியெல்லாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு இருக்கிற கடன் நெருக்கடி ஒரு அளவே இல்லைங்க சார். சார் இப்ப அவருக்கு நான் கைட் பண்ணலாமா இல்லைங்க சார்? அவருக்கு நான் சொல்லி கொஞ்சம் பண்ணலாம், வழிகாட்டலாமா இல்லைங்க பண்ணலாம். சார்? தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம் சார். அருமையா பண்ணலாம். கேட்காம உதவி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது இருந்தது இல்லைங்க சார். அதனால தான் இல்ல, இல்ல கொஞ்சம் பண்ணலாம் சார். ஜாக்கிரதையா அவர்ட்ட அத பாத்துக்கலாம் சார். எப்படி எனக்கு ஜெனரலா பேசுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஏதாவது உதவி கேட்டாருன்னா பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆமாங்க சார். அது வந்துங்க சார், அவரு அப்படி ரொம்ப ஒரு இதுல இருந்தாருங்க சார். இன்னைக்கு கூட சரி ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சது பண்ணணும்னு சொல்லிட்டு, அவர் நம்மட்ட வர சொல்லி வேலைய கொஞ்சம் குடுத்தேங்க சார். அதன் மூலியமா அவருக்கு கொஞ்சம் பொருளாதார நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் சார். ஆனா ஓகே சார். நீங்க இந்த சொல்லிக் குடுத்த இந்த கிளாஸ்ல எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. ஒரு ம். சாதாரண நம்ம போட்டிருக்கிற துணிய எவ்வளோ கேரா நம்ம பார்த்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம தெய்வக்கட்டு, நம்ம கோயில்ட்ட போனா எப்படி கவனிக்கணும்? தொழில்ட்ட போனோம்னா எப்படி கவனிக்கணும்? இதெல்லாம் வந்துங்க சார், ஒரு என்ன சொல்றது? பெரியவங்க முன்னோடி நல்ல நல்ல ஒரு ம ம மனிதர்கள் வந்து முன்னாடி இருந்தவங்க இருந்திருந்தா, இந்த அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்மள ஈஸியா கைட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. நமக்கு உண்மைதான். அந்த இடத்துல ஆள் இல்லாதனால, நாங்க இவ்ளோ டவுனையும் சந்திச்சுங்க சார். எங்களுடைய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், உங்களை சந்திச்சு, உங்க மூலியமா அந்த பாக்கியத்த அடையணும்னு ஒரு ஒரு வரம் இருக்கும் போல இருக்கு சார். ஆனா அது பரவாயில்லைங்க சார். ஆனா நீங்க எல்லா கோலும் 6 தான் சார். உங்க கிளாஸ் எல்லாமே 6 தாங்க சார் அடிக்கிறீங்க. ஒரு ஒரு கிளாஸ் கூட சாதாரண ஒரு இது இல்லைங்க சார். உண்மையாலுமே இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு குருநாதர் நீங்க தான் சார். நான் நெறைய இறை பேத்த அருள் குருவரம் பார்த்துருக்கேன். சார். நம்ம ஒரு கருவி தான். பணத்த மட்டுமே கார்னரா வச்சு தன்னுடைய தனக்குள்ளாரையே அத முடிச்சுக்கணும். அந்த கலைகள வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க சார். அதுக்கு மத்தியில வந்துங்க சார், நீங்க வேற லெவலுங்க சார். உங்களையெல்லாம் என்ன சார் இப்ப என்னன்னா சார், இப்ப உங்களை பின்பற்றி வர்றதுங்க சார். அ இப்போ நீங்க இருக்கக்கூடிய பிஸியூல் ஷெட்யூல பார்த்தா சார், எங்க சார் சொன்ன மாரி முன்னாடி 2, 3 பேர் பேசுனாங்க இல்லைங்க சார்.
உங்களைய பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எங்களுக்கு என்ன சொல்றது நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியல. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்க. இதுக்கு நடுவுல இன்னும் நிறைய கிளாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. ஆனா ரொம்ப எக்ஸலன்ட் சார். எல்லாமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்றீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வழிகாட்டுங்க சார். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இல்லாத மாதிரி இருக்கோம் சார் நாங்க. இப்ப நீங்க சொல்றதுனாலதான் சார் எல்லாமே சரியாயிருச்சு. நீங்க சொல்றதுனாலதான் சார் ஒரு நம்பிக்கையோடய நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு சார். அந்த நம்பிக்கை மட்டும் நீங்க தூண்டி விடுங்க சார். போதும் சார். அதே போல சார் உங்க குருநாதர் சார் உங்க குருநாதர் வந்து உங்களை கைட் பண்றாருங்கிறது நான் பார்த்தேன் சார். அதனால அந்த குருநாதருக்கு என்னுடைய முதல் என்னுடைய மானசீகமான மரியாதைங்க சார். அவருக்கு ஒரு வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு வணக்கம் சார். உங்க இந்த ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிற தங்கபாண்டி அண்ணாவுக்கு ரொம்ப வணக்கம். ஏன்னா அவர் இல்லைன்னா எந்தெந்த இருந்தாலும் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கு எந்தெந்த இடத்துல இல்லைனாலும் ஒரு லிங்க் பாருங்க. அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு ஒளிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்க நீங்க அவங்களுக்கு. இது முத்துப்பாண்டி அண்ணாவுக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு இதுங்க சார். பரவாயில்லைங்க சார். எல்லாரும் வாழ்த்துட்டுங்க சார். நீங்களும் நல்லா இருங்க சார். நானும் நல்லா இருக்கேன் சார். எல்லோரும் நல்லா இருக்கணும் சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மறுபடியும் சசி பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் எங்கெங்கயோ வந்து என்னுடைய ஜாதகத்துக்கு வந்து தீர்வே கண்டுபிடிக்க முடியாம இருந்தேன் சார். மாசம் ஒரு முறை கூட வந்து பார்த்துட்டேன் சார். தமிழ்நாடுல இருந்து வெளி மாநிலத்துல கூட நான் பார்த்துட்டேன் சார். ஆனா இன்னைக்குதான் அதாவது இந்த கிளாஸ் மூலியமா நான் வந்து எனக்கான பிரச்சனைக்கான தீர்வை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஏன் வந்து இந்த நிலைமையில இருக்குன்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு வந்து நீங்க கொடுத்துட்டீங்க சார். நானும் வந்து வெளியில எல்லாம் படிச்சிருக்கேன் சார். ஆனா வந்து அவங்க ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. அந்த ஷெட்யூல்குள்ளாரே தான் பாடம் நடத்திடுவாங்க. எக்ஸ்ட்ரா கேட்டாக்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எஸ்கேப். அதாவதுன்னா அவங்க அந்த ஷெட்யூல்ல மட்டும்தான் நடத்துவாங்க சார். எஸ்கேப் கிடையாது, அது தவறான வார்த்தை. அதுக்கு அந்த கோட்பாட்டுக்குள்ளாரே வந்து மட்டும்தான் பாடம் நடத்துவாங்க. நீங்க அதையும் தாண்டி வந்து எல்லா பக்கமும் வந்து அது நீங்க படிச்ச இதெல்லாம் சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு எவ்வளவு கல்வி இருக்கோ அது அத்தனையும் வந்து மாணவர்களுக்கு பயன்படுற வகையில கொடுத்துட்டே இருக்கீங்க சார். நானும் என்ன சொல்றது, என்னுடைய கடைசி முயற்சியா வந்து உங்களை தான் சார் நான் பற்றியிருக்கேன். உங்களை பின்பற்றியே வாழ்க்கையில முன்னேறி வந்துடணும் அப்படின்ற ஒரு கடைசி நம்பிக்கையை தான் நான் உங்களை பின்பற்றி வந்துட்டு இருக்கேன் சார். வந்துடலாம் சார். கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா எல்லாமே நடக்கும் சார். நிறைய விஷயங்கள் மாற போகுது சார். அது மட்டும் ஐடியா பண்ணிக்கோங்க. பாத்துக்கலாம். சரி பண்ணி. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க்கை. அதே போல வெள்ளருக்கு விநாயகர் கொடுத்தீங்க சார். சார் வெள்ளருக்கு விநாயகர் கொடுத்தீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க சார். அது பாருங்க சார் ஒரு மாற்றம் எப்படின்னா சார், அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துங்க சார் எனக்கு அந்த ஊதுபத்தி பத்த வச்சோம்னா அந்த கொட்டாய் மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க சார்? ஆமாங்க சார். அது இப்ப பாருங்க சார் அப்படியே படிப்படியா அப்படியே குறைஞ்சு அது நின்றுச்சுங்க சார். இப்ப அதெல்லாம் வரது இல்லைங்க சார். வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு பண்ணோன்னே இப்ப நல்லா ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க சார். அந்த அந்த இப்ப நம்ம எல்லா டெய்லியும் நம்ம உங்க பேரு எல்லாமே எல்லா தெய்வத்தோடைய இதுவும் பண்ணிட்டுங்க சார். அதுக்கும் ஒரு ஊதுபத்தி காமிக்கும் போது இப்ப அந்த ஊதுபத்தி ஸ்மெல் கண்டா அந்த இது கொட்டாய் வர்றது இல்லைங்க சார். அருமைங்க சார். நன்றி. சரியாயிருச்சுன்னு அர்த்தம் சார். சரியாயிருச்சுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு முன்னேற்றமும் ஆயிட்டு இருக்கு சார். கடை திறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் சார். அருமைங்க சார். விரைவில் சந்திப்போம். நன்றி சார். வேற யாராவது பேசணும்னா பேசுங்க சார். வணக்கம். உங்க கிளாஸ் எப்பவும் போல ரொம்ப அருமையா இருந்துச்சு குருஜி. கூடுதல் தகவல் நிறைய கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ரெக்வஸ்ட் குருஜி, உங்க ஸ்டைல்ல நீங்க எப்பவுமே ஒரு பெரிய பூதாகாரமா எடுத்துட்டு போகாம ரொம்ப ஈஸியா பண்ணுவீங்க. அதே ஸ்டைல்ல காசி பரிகாரம் பத்தி நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கணும் குருஜி. அது ரொம்ப கண்டிப்பா பயந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அவசியம் வரும். சீக்கிரமா வரப்போகுது. அது காசிக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறது மெயினா அதுதான் குருஜி. எல்லாராலையும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வேற என்ன பண்ணிக்கலாங்கிறத எடுக்கணும் குருஜி. தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா நீங்க சீக்கிரம் எடுக்கணும் குருஜி.
நன்றி குருஜி. அவசியம் பண்ணிடு. நன்றி. சார் நன்றி. மகிழ்ச்சி. சார் சொல்லுங்க. சின்ன ஒரு ரெக்வஸ்ட் சார். வர இப்போ ஆயுத பூஜை வரப்போகுதுங்க சார். அதை சார்ந்து முன்னாடியே ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா சார் நாங்க ஏன்னா நாங்க தொழில் செஞ்சு அது மூலியமா இதாகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மரியாதை எப்படி பண்றதுன்னு அது தெரியாம பண்ணிக்கலாம் சார். அது எல்லாமே ஒரு பிளான் வச்சிருக்கேன் சார். எல்லாமே ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த படிப்புக்கு சம்பந்தமா, அதுக்கப்புறம் அந்த சரஸ்வதி கட்டு மேடம் சொன்னாங்க இல்லையா, நான் அதனால அதை சொல்லாம இருந்தேன். அது கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, அது இருக்கு. சரஸ்வதி கட்டுனா என்ன, அது ஏன் எப்படி எப்படி அது என்ன ஜாதக ரீதியா நம்ம இப்ப எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த ஆயுத பூஜையை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் முக்கியமான தொழில் பண்றவங்க ஸ்டூடெண்ட் எப்படி மட்டும் பண்றதுன்னு அதை சொல்லிடுவீங்களா குருஜி? அது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம். அவசியம் நம்ம ஓகே பண்ணிடலாம். குருஜி, பிளான் சீக்கிரம் எடுங்க வச்சிருக்கோம். குருஜி. வந்துடும். அதுக்குள்ள சீக்கிரமா வந்துடும். ஏன்னா ஒன்னு 1 வீக் தான் இருக்கு. பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு ஷெட்யூல் பண்ணி நம்ம பண்ணிடலாம். சரி. நன்றி குருஜி. ஓகே ஓகே. ஆமாங்க சார். நன்றி ரொம்ப நன்றி முக்கியமா இருக்கு சார். இல்ல பண்ணிடலாம் சார். அவசியம் பண்ணிடலாம். சரி. நன்றி. சரிங்க சார். நன்றி. ஓகே சார். சார் வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார். இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேசணும்னா பேசலாம். சார் ஓகே சார். வெள்ளருக்கு விநாயகர் தண்ணியில கழுவலாமா சார் அடிக்கடி? கழுவலாம். தண்ணியில ஒரு டைம் வந்து கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில போட்டு கழுவிடுங்க. ஸோ வெறும் தண்ணியில இது பண்ணாதீங்க. மஞ்சள் தண்ணியில போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு திப்பியா இருக்கிற மாதிரி மஞ்சள் வந்து போட்டு வச்சிருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லது. சிறப்பா இருக்கும். திரும்ப சரிங்களா, கழுவக்கூடாதா சார்? அடிக்கடிக்கும் திரும்ப வேண்டாம். அதுக்கு மேல மட்டும் இது பண்ணி விட்டீங்கன்னா போதும். திரும்ப கழுவுவேன். சரி. திரும்ப கழுவ வேண்டாம். அந்த மாதிரி தேங்க்யூ. மஞ்சள் மட்டும் இது பண்ணி விட்டுருங்க. மேல பூசி விட்டுருங்க. பூசிட்டீங்கன்னா போதும். சிறப்பா இருக்கும். சரிங்களா, சார் சுதந்திர அமைப்பு நாளைக்கு மகாலி சொல்லுங்க. அமாவாசைங்க சார். இன்னைக்கு 12 மணிக்குள்ளார கும்பிட்டுலாமா சார்? எப்படிங்க சார்? கும்பிட்டுலாம் சார். 12 to 2 சார். ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். 12 மணிலிருந்து 2, 11 இருந்தே கும்பிடலாம் சார். 11 to 2 வரைக்கும் கும்பிடலாம். தப்பு கிடையாது. ஓகே சார். ஓகே சார். தப்பு கிடையாது. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த விபூதி கேட்டிங்க இல்லையா, விபூதி பண்ணணும்னு சொல்லிட்டு விபூதி வச்சு இது பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா விபூதி எடுத்துக்கோங்க. ரொம்ப எதிர்மறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மந்திரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சரஸ்வதி மந்திரம் மாட்டு மற்ற மந்திரங்கள் ஏதாவது அந்த கட்ட உடைக்கிறதுலாம் மந்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மந்திரம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு அதை வந்து கையில நல்லா எடுத்துட்டு ஆத்மார்த்தம் ஒரு கையில வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஏரியாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா அந்த இதுல வச்சுட்டு கையில வச்சுட்டு போட்டு ஊதி விட்டுருங்க. மந்திரம் சொல்லி அந்த விபூதி வந்து அப்படியே பறந்து போற மாதிரி ஊதி விட்டுருங்க. சரி, அது மாதிரி ஊதி விட்டீங்கன்னா அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் 2 3 நாள் நீங்க வெளியே போயிருங்க. ஒரு 2 நாள் எங்கேயோ வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஊதி விட்டுட்டு போயிருங்க. அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். அல்லது அடுத்து இது பண்ணி விட்டுட்டு கதவெல்லாம் அடைச்சிருங்க. அடுத்த நாள் வந்து அதை போய் பாருங்க. நார்மலா அதுக்கப்புறம் நீங்க கூட்டி வடிச்சுக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலும் போதும். விபூதி வச்சு இது வந்து சுத்தி பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுத்தி பண்ணலாம். சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். இந்த ரொம்ப எல்லாருமே ரொம்ப சிறப்பா வந்து கோஆபரேட் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க. நிறைய கத்துக்கிட்டீங்க. சரிங்களா, அதையும் நான் நம்ப முடியுது. இந்த கலையை பயன்படுத்தி எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு வர்ற எல்லாம் வல்ல இறைவனையும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த உங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது ஆன்லைன் டிவியும் முத்துப்பாண்டி அண்ணன் தான். சரிங்களா, அதனால உங்கள் சார்பாகவும் ஒரு சார்பாகவும் நான் எனக்கு ஒரு நன்றி நான் வந்து செலுத்தி. சரிங்களா, ஓகே சார். நம்ம இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம். இந்த பேசிக் கிளாஸ் வந்து நாளைக்கு லீவ் விடுறோம். சரிங்களா, அது புரட்டாசி அமாவாசை கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் கிரகண பூஜைகள்லாம் இருக்கு. கொஞ்சம் எந்திர வேலைகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா, அது ஒரு சிலர் கேட்டிருக்காங்க என்னென்ன எந்திரங்கள்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அதையும் நான் வந்து மென்ஷன் பண்றேன். குரூப்ல வந்து மென்ஷன் பண்றேன். ஏன்னா அது நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு தகுந்த நான் என்னென்ன எந்திரங்கள் நான் வரைகிறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் மென்ஷன் பண்றேன். அதை நீங்க உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருக்கிறவங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த விநாயகர் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெள்ளருக்கு விநாயகர், அதையும் நான்